கூடி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிக்கும்படியான ஒரு தருணத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சமுதாயத்திலே நடைபெறுகிற காரியங்கள் மத்தியிலே, ஜனங்கள் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் மத்தியிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த சூழ்நிலையிலேயும் அவரை ஆராதிக்க அவருடைய சமூகத்தில் வர ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் காலையிலேயும் இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய முகத்தை பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் உடைய பாதத்திலே வந்து உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்க, ஆராதிக்க, துதிக்க, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை எங்களுடைய உள்ளத்திலே, எங்களுடைய செவிகளிலே, எங்களுடைய இதயத்திலே பதிக்க ஆண்டவர் கொடுத்த நல்ல தருணத்துக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் நீர் எங்களோடு கூட இருப்பீராக. உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். உடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கட்டும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளிலே வேதத்திலிருந்து வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 494 பக்கம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 19ஆம் வசனம். கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். இந்த காலகட்டங்களிலே நாம் வாழ்கிற வாழ்க்கையில நாம் சந்திக்கிற, நமக்கு எதிர்படுகிற காரியங்கள் வெவ்வேறாக இருக்கலாம். ஆலயத்திலே நான் உள்ளே வந்த பொழுது உடனடியாக என்னுடைய கண்களிலே பட்ட வசனம் இங்கே இருக்கிறது. 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு காரியம் உண்டு, ஒருவருக்கு தேவை உண்டு, ஒவ்வொருவருக்கு ஒரு பிரச்சனை உண்டு. அவளெல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி மாறாத கர்த்தருடைய வார்த்தை வாக்குத்தத்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நாம் வாசித்த வசனத்திலே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 19 படித்தீங்களாமா? 19 படித்தீங்களா? இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினார். நம்முடைய சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும், நம்முடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும், நம்முடைய தேவைகள் எத்தனையாக இருந்தாலும், நாம் வாசித்த வேத பகுதி வார்த்தையின் மட்டும் பார்க்கும் பொழுது, நீர் ஒருவரே எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 19ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறதை திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எங்களை
அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ஒரு 4-5 சின்ன வார்த்தை தான் இருக்கு. நீ எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறார். யாருது? எசேக்கியா ராஜாவினுடைய விண்ணப்பம். எசேக்கியா ராஜாவினுடைய விண்ணப்பம். அவனுக்கு எதிராக ஒரு நிருபம் வந்த பொழுது, அவனுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு வந்த பொழுது, அவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக ஒரு எதிர்ப்பு சக்தி எழும்பின பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தைதான் அது. 14வது வசனத்தில் பிரிக்கலாம். 14வது வசனம். எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையில் இருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக வைத்து, அந்த நிருபத்தை கொண்டு வந்தவனுடைய கையிலிருந்து இந்த ராஜா, தேவனுடைய மனுஷனாகிய எசேக்கியா ராஜா அவன் கையிலிருந்து வாங்கி அதை எங்கு கொண்டு போகிறான்? எங்கு போகிறான்? அந்த நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக வைக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக வைக்கிறார். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நாங்க போகணும். ஆலோசனைக்காக, தேவைகளுக்காக, பரிகாரத்துக்காக, பதில் கிடைக்கும்படியாக உலகத்து மனுஷனிடத்திலே வேற எங்கேயும் நாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. முந்தைய வாசித்த வசனத்தின் பிரகாரம் நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர், நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர். என்றைக்கு ஆண்டவரை அறிந்து கொண்டோமோ, என்றைக்கு ஆண்டவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டோமோ, என்றைக்கு இந்த உலகத்திலிருந்து நாம் பிரித்தெடுத்து அவருடைய பிள்ளைகளாக ஆனோமோ, நாம் சொல்ல வேண்டியது நமக்கு எதிர்ப்பு சக்தியில, பிரச்சனைகளின் மத்தியில நாம் போக வேண்டிய ஒரு இடம் கர்த்தருடைய ஆலயம். கர்த்தருடைய ஆலயம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எந்த மனுஷனும் நமக்கு பரிகாரம் பண்ண முடியாதுங்க. எந்த மனுஷனும் நம்மை சரியாக்க முடியாதுங்க. எந்த ஒரு பதிலும் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்காதுங்க. ஆனா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் 15ஆம் வசனம் படிக்குமா? 15 படிச்சீங்களா? கர்த்தரை நோக்கி கேருபீன்களின் மத்தியில் வாசமாய் இருக்கிற, கேருபீன்களின் மத்தியில் வாசமாய் இருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம், நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரே, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும் படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். ஆலயத்துல போய் அவனுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட அந்த நிருபத்தை வாங்கி கர்த்தருக்கு முன்பாக வைத்து, கர்த்தருக்கு முன்பாக வைத்து, அன்பான தேவனுடைய தினங்களே, நாம் வாழ்கிற இந்த நாட்களில மாத்திரமல்ல, உங்களுக்கு எந்த காலங்களாக இருந்தாலும், எந்த சமயமாக இருந்தாலும், எந்த விதமான சந்தர்ப்பமாக இருந்தாலும், பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் பொழுது, தேவைகள் உங்களுக்கு வரும்போது, அதை பரிகாரம் தேடுகிறதான இடம் கர்த்தருடைய ஆலயம். அதற்கு பரிகாரம் தேடுகிறதான இடம் கர்த்தருடைய ஆலயம் என்று இந்த ராஜா கண்டு கொண்டான். ராஜாவுக்கு ஆயுதம் உண்டு, படம் உண்டு, ராணுவம் உண்டு, வல்லமை உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் அவன் அறிந்திருந்தான், நீ ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியம் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினான். இதை நாம் ராஜாவுடைய விண்ணப்பத்திலிருந்து அறிய வேண்டியது என்று சொன்னார். எனக்கு வரும் எல்லா சூழ்நிலையிலையும், என்னுடைய எல்லா விதமான தேவைகளிலேயும், என்னுடைய எல்லா விதமான பிரச்சனையிலையும் எனக்கு பரிகாரம் எங்கே இருக்குன்னு சொன்னா தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது, தேவனிடத்தில் நான் ஜெபிக்க வேண்டிய ஜெபத்திலே இருக்கிறது என்று சொல்லி நான் அறிய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் அடிக்கடி சிந்தித்த பொழுது அந்த வார்த்தை, எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும், இதை மறந்துடாதீங்க. போகும்போது சொல்லிட்டே போங்க, உங்க வீட்டுல சொல்லுங்க. பிரச்சனை வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, தேவைகள் வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது, உபத்திரவங்கள் வரும் பொழுது நாம் சொல்ல வேண்டிய இந்த ராஜாவினுடைய வார்த்தையை நாம் திரும்ப சொல்லுவோம். எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் எப்படிப்பட்ட தேவன்! உபாகமத்தின் புஸ்தகம், பழைய ஏற்பாடு, உபாகமத்தின் புஸ்தகம்
32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. கழுகு தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. பறவைகளில ரொம்ப உன்னதத்துல பறக்கிறது. பறவைகளில ரொம்ப உன்னதத்துல பறக்கிறது கழுகு. பறவைகளில ரொம்ப ஷார்ப்பான பார்வை உள்ளது கழுகு. பறவைகளில ரொம்ப பலம் வாய்ந்தது கழுகு. கழுகு பறக்கிறதுல மேல ஒத்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு சின்ன கருப்பு டாட் மாதிரி தெரியும், புள்ளி மாதிரி தெரியும். அது என்ன பறவையா, அங்க இருக்கிற ஒரு கருப்பு புள்ளியா என்று நான் நினைக்க கூட. காக்கா பறந்தா பெருசா தெரியும், ஓடி பறந்தா பெருசா தெரியும், மற்ற பறவைகள் பறந்தா பெருசா தெரியும். இந்த கழுகு உன்னதத்துல பறக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனாலதான் 4 சுவிசேஷங்களிலேயும் யோவான் சுவிசேஷத்தை அதில் அர்த்தப்படுத்துவார்கள். இயேசு கிறிஸ்துவை உன்னதத்துல பறக்கிற கழுகுக்கு அவர் சம்பந்தப்படுத்தி எழுதுகிறார் என்று சொல்லியிருக்கும். மத்தேயில 1, மார்க்ல 1, லூக்காவில 1. ஒரு முகங்கள் 4 முகம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறதுல 3 முகங்கள் அந்த 3 சுவிசேஷத்துக்கும் நான் சொல்ல தருணம் இல்லை. 3 சுவிசேஷத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கிறதும் யோவானுக்கு சொல்லப்பட்டிருக்கிறோம். உன்னதத்தில பறக்கிற கழுகுக்கு சமானமாக இயேசுவை குறித்து அவர் எழுதுகிறார் என்று எழுதியிருக்கும். ஏன் சொன்னா, கீழெல்லாம் பார்க்காதுங்க, கீழெல்லாம் நிற்காது, கீழெல்லாம் பக்கத்துல வீட்டு மேலாம் உட்காராது. கழுகு மலை மேல கூட்ட கட்டுது, உன்னதத்தில உயர்ந்த. அப்படிதான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் ஒரு உன்னதமான பார்வை, ஒரு உயர்ந்த பார்வை, ஒரு உயரத்துல. உலோசியர்ல சொல்லும் பொழுது, பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது, பூமிக்குரியவர்கள் அல்ல மேலானவைகளே நாடுகள் என்று சொல்லுவார். மேலானவைகளே நாடுகள் என்று சொல்லி ஆண்டுடைய ஜனங்களே, நாம் இப்பொழுது இந்த ராஜாவுடைய விண்ணப்பத்திலிருந்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எங்களை அவன் கைக்கு நீங்கள் ஆக்கி ரட்சி. ஆண்டுடைய ஆலயத்தில் வரும் பொழுதெல்லாம், இல்லாவிட்டால் ஒருவேளை ஆண்டுடைய சமூகத்திலே உங்களுடைய வீடுகளில் நீங்கள் போகும் பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லி நீங்க ஜெபிக்கலாம். உடைய நெருக்கத்துக்கு பதில் காண, உடைய உபத்திரவத்துக்கு விடுதலை காண, உடைய தேவைகளுடைய காரியங்கள் சந்திக்கப்பட எங்களை அவன் கைக்கு நீங்கள் ஆக்கி லட்சியம். இப்பொழுது பாடுகள் மத்தியில அரசாங்கம் கடந்து போகிறது, அதிகாரத்தில் உள்ளவர்கள் கடந்து போகிறார்கள், படித்தவர்கள் கடந்து போகிறார்கள், பணக்காரர்கள் கடந்து போகிறார்கள், பரிகாரம் தேடும்படியாக எல்லாரும் பிரச்சனை உள்ள ஒரு சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொள்கிறோம். அது மத்தியிலே ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனுடைய தாசர்கள், ஊழியக்காரர்கள், ஊழியத்தில் ஈடுபடுகிற மக்கள், ஆண்டவரை ஆராதிக்கிற மக்களும் நாம் கடந்து செல்கிறோம். ஆனால் நமக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு, எங்களை அவன் கைக்கு நீங்கள் ஆக்கி ரட்சி. ஏன் சொன்னா, கழுகு தன் குஞ்சுகளை எல்லா உபத்திரவங்களுக்கு மேலாக தப்பித்துக் கொள்ள முடியாத உன்னதத்திலே தூக்கி கொண்டு போய் அது பறந்து கொண்டு போய் சேர்க்கிறது போல ஆண்டவர் நம்மை அப்படி 12ஆம் வசனம் படிக்கணும். 12ஆம் வசனம், கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கர்த்தர் ஒருவரே, கழுகை போல தூக்கி சுமக்கிற கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே. அதனால்தான் அந்த வசனம் அப்படி சொல்லுகிறது, உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்துடுங்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்ற வார்த்தையின் பிரகாரம் என்ன, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 119ஆம் சங்கீதம் 57ஆம் வசனம், கர்த்தாவே நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன் என்று. கர்த்தாவே நீரே என் பங்கு. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தாவே நீரே என் பங்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போது உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், உபாகம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் கூட படிங்க.
கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. கர்த்தருடைய ஜனம் அவருடைய பங்கு. சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், கர்த்தாவே நீரே என் பங்கு. கர்த்தருடைய ஜனம் அவருடைய பங்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்ப என்னன்னா, அவரிடத்துல நாம் ஷேர் ஹோல்டராய் பங்குதாரராய் இருக்கிறோம் அர்த்தம். கர்த்தருடைய பங்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ரட்சிப்பின் காலங்களை நாம் பார்க்கும் பொழுது, நாம் ஆண்டவரை அறிந்து சத்தியத்துக்குள்ள வந்து சபைக்குள்ள வந்து இந்த கர்த்தருடைய சங்கங்களிலே நாம் சேர்ந்து கர்த்தருடைய ஜனங்களிலே ஐக்கியப்பட்டு 5 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், 30 வருஷம் இருக்கலாம், 40 வருஷம் இருக்கலாம். 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட வாசிக்க பார்ப்போம். பாழான நிலத்திலும் ஊழி இடத்தில் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும். பாழான நிலத்திலே ஊழையிடும் அவாந்தரமான வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். எங்க கண்டுபிடிச்சாரு? எங்கிருந்து உன்னை ரட்சித்தாரு? எங்கிருந்து நீ வந்த? எந்த நிலைமையிலிருந்து இப்போ ஆண்டவர் எந்த நிலைமைக்குள்ள உன்னை வச்சிருக்கிறாரு? சபையில வந்திருக்கிறனா? சபைக்குள்ளே வந்திருக்கிறனா? சத்தியத்தை அறிந்திருக்கிறனா? இன்னைக்கு அவருடைய சமூகத்துல வந்திருக்கிறனா? அதை சிந்திக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து மறுபடியும் படிக்குமா? பாழான நிலத்திலும், பாழான நிலம், ஊழி இடத்தில் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும். ஊழையிடும் வெறுமையான அவாந்தர வெளியிலும், அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். எங்கேயா இருந்து கண்டுபிடித்தாரு? எங்க இருந்து கண்டுபிடித்தாரு? இதை சிந்திக்கும் பொழுது அதிசயமா இருக்கும். பாழான நிலம், பாழான நிலம். அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அந்த நிலம் வெறுமையா இருந்தது, அது பாழா இருந்தது. அந்த காலத்துல அந்த நிலத்தை குறித்து எழுதியிருக்கோம். சமயம் இல்ல, அதிகாரமும் 6ஆம் அதிகாரத்துல. பாழான நிலத்துல ஊழையிடும் வெறுமையான அவாந்தர வழியில அவர் அவனை கண்டுபிடித்தார். எங்க இருந்து ரட்சிக்கப்பட்டீங்க? எந்த சூழ்நிலையில இருந்து வந்தீங்க? டிப்டாப் வந்துட்டோமா? அந்த காலத்துல எல்லாம் கிறிஸ்தவங்க ஆனது எதுக்குன்னு சொன்னா, நல்ல பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கலாம், ஷூட் போட்டு போட்டுக்கலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கல்யாணம் நடந்துடும், கண்ணை முடிட்டா கல்லூரியில பெட்டியில வச்சு அடங்கணும். கல்யாணத்துக்கும் கல்விக்கு தான் அன்னைக்கு வந்தது. ஆனா நம்மை ஆண்டவர் எங்கிருந்து எப்படி ரட்சித்தார்? 1966ஆம் வருஷம் சென்னைக்கு வரும்பொழுது ஒண்ணுமே இல்லைங்க. சென்னைக்கு வரும்பொழுது ஒண்ணுமே இல்லை. SLC படிக்க ஃபெயில் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் படிக்கவே இல்லை. SLCனா அப்போ நான் படிச்ச காலத்துல 1963ஆம் வருஷத்துல 10th ஸ்டாண்டர்ட். அப்போ ஆண்டவர் எங்கிருந்து கண்டுபிடிச்சாரு? எந்த நிலைமையில இருந்து நம்மை கண்டுபிடிச்சிருக்காரு? நம்ம ரட்சிப்பின் காலத்தை ஒருவேளை ரொம்ப வருஷமா இருக்கலாம், 20-30 வருஷமா இருக்கலாம். அந்த காலங்களை நாம் கணக்கிட்டு நாம் பெருமை கொள்ள வேண்டாம், அதை சிந்திக்க வேண்டும். பாழான வெறுமையான அவாந்தர வெளியிலே அவர் அவனை கண்டுபிடித்தார். தொடர்ந்து வாசிங்க. அவனை நடத்தினார். கண்டுபிடித்தது மாத்திரமல்ல, அவனை நடத்தினார். ஃபாதர் அருமையா பாடுவாரு. வரும்போது கூட ஃபாதர் பாட்டு தான், புது பாட்டை கேட்டு வரேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவை நன்றி சொல்கிறேன். அதை நம்ம நினைக்கிறோமா? நம்முடைய பிற்காலத்தை நினைக்கிறோமா? நம்முடைய நிலைமையை நினைக்கிறோமா? 66ஆம் வருஷம் சென்னைக்கு வரும்பொழுது ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு காக்கி ஆஃப் பேண்ட், ஒரு ஆஃப் ஷர்ட், யூஸ் பண்ண பாய் கையில. என்னுடைய ஊர்ல இருந்து சென்னைக்கு வரும்பொழுது அன்னைக்கு டிக்கெட் எவ்வளவு தெரியுமா? பஸ் எங்க ஊர்ல இருந்து சென்னைக்கு பஸ் விடும் பொழுது 8 ரூபா 50 பைசா. 8 ரூபா 50 பைசா. இன்னைக்கு நல்ல விதமா போய் ஒரு டிஃபன் கூட சாப்பிட முடியாது. 8 ரூபா 50 பைசா. 8 ரூபா 50 பைசா டீ கிடைக்குதாப்பா? இல்லையா? 8 ரூபா 50 பைசாவுக்கு நாகப்பட்டில இருந்து சென்னைக்கு வந்திருக்கேன். நீங்க நம்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு பணத்தினுடைய வேல்யூ அன்னைக்கு. இன்னைக்கு எல்லிசில நாகப்பாவட்டாவுக்கு எதிர இருக்கிற பெட்ரோல் பங்க் இன்னைக்கு இருக்குது. என்னுடைய சின்ன வண்டிக்கு பெட்ரோல் போடும்போது 3 ரூபாய் லிட்டர். இன்னைக்கு பாருங்க, நான் சொல்றது உண்மை. சிம்சனுக்கு போகும்போது நான் தான் ஃபர்ஸ்ட் வண்டி எடுத்திருந்தேன். 3 ரூபாய் லிட்டருங்க. 3 rupees. எத்தனை மடங்கு ஏறி போயிருக்குது. ஆனா அன்னைக்கு இருந்த நிலைமை SLC ஃபீல் போட்டுக்கிறதுக்கு பேண்ட் இல்லை. சென்னைக்கு வந்துதான் பேண்டே நான் கண்ணில் பார்த்தேன். பேண்ட், ஆஃப் பேண்ட், ஒரு அரைக்கை சட்டை, உபயோகப்படுத்தின ஒரு
கையில் எடுத்துட்டு மெட்ராஸுக்கு வந்தேன். ஆண்டவருக்கு இதுதான் ஆரம்பம். என்னுடைய சொந்தக்காரர் கொண்டு போய் சுவிட்சர்ல வேலைக்கு விட்டாரு. கடினமான வேலை, ரொம்ப கஷ்டமான வேலை, மிக குறைந்த சம்பளம். என்ன பார்த்து கேட்டான், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்னடா வேலைன்னு கேட்டான். எனக்கு விடவிடன்னு ஆயிடுச்சு. இன்டர்வியூ போறான், இப்பதான் முதல் நாள். ஏற்கனவே எனக்கு சீனியர் மேல மிஷின் மேல உட்காந்து கேட்கிறான், இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்னடா வேலை அப்படின்னு கேட்டான். இரும்படிக்கிற இடத்துல ஈ வருமா? விடவிடன்னு ஆடி போச்சு எனக்கு. இவ்வளவுதான் இந்த ஃபர்ஸ்ட் டே நமக்கு அதான் லாஸ்ட் கோல் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா அப்படி கேட்டவன் எனக்கு முன்னாடியே ஓடி போயிட்டான். நான் தான் கடைசி வரைக்கும் அந்த இடத்துல இருந்து ஃபைட் பண்ணிட்டு 100 நாள் ஃபைட் பண்ணிட்டு நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளியில வந்தீங்க. ஆண்டவர் என்ன வச்சிருந்தார், அந்த இடத்துல வச்சிருந்தார். என்னை நடத்தினார். அதை படிக்கணுமா? அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணி போல் காத்தார். கண்மணியை போல் காத்தார். எவ்வளவு சங்கதிகள் அடங்கியிருக்குது, எவ்வளவு சங்கதிகள் அடைந்திருக்குது. நான் நினைக்கிறேன் அந்த அம்மா பாடினது இந்த உபாகமம் 32:10 என்னுடைய அடிப்படையில தான் பாடியிருக்குன்னு நினைக்கிறேன். நான் யோசிச்சு பார்த்தேன். இந்த நவரோஜி அம்மாவுக்கு ஃபேன் நானு. வேலையில பர்மிஷன் போட்டு அல்ல வேலையில ஆஃப்டே லீவ் போட்டு மெரினாவில் அந்த நவரோஜி அம்மா மீட்டிங்ல நான் அட்டன் பண்ணுவேன். அவ்வளவு ஒரு இது உண்டு. அதனாலதான் அந்த நம்முடைய பெரிய பாட்டு புத்தகத்தில் 316வது பாட்டுல நான் எழுதி அதுக்கு விளக்கம் கொடுத்தப்போ 3000 ரூபாய் பாஸ்போர்ட் ஒரு பைபிள் எனக்கு கொண்டாந்து கொடுத்தாரு. நல்ல பைபிள், அருமையான பைபிள், பத்திரமா இருக்கு. 3000 ரூபாய் விலையுள்ள ஒரு தமிழ் பைபிள் எனக்கு கொடுத்தாங்க, பிரசன்ட் பண்ணாங்க. ஆண்டவருக்கு சூத்திரம் படுமா? உளையிடும் ஓர் பாடும் நீளத்தில் ஊக்கமுடன் என்னை தேடி, உளையிடும் ஓர் பாடும் நீளத்தில் ஊக்கமுடன் என்னை தேடி, கண்டு உணர்த்தி கை தாங்கி நடத்தி கண்ணின் மணி போல காத்தி, கண்டு உணர்த்தி கை தாங்கி நடத்தி கண்ணின் மணி போல காத்தி, இன்ப கீதம் துன்ப நேரம் இந்தீரே சுவே, கொல்கோதா பாதை சிலுவை சுமந்தே கர்த்தாவே உம்மண்டை வந்தே, கொல்கோதா பாதை சிலுவை சுமந்தே கர்த்தாவே உம்மண்டை வந்தே. எங்கிருந்து கண்டுபிடிச்சாரு? பாழான நிலத்தில் ஊழையிடும் வெறுமையான அவாந்தர வழியிலே அவனை கண்டுபிடித்தார். இந்த ஆதி நிலைமைகளை ஆண்டவருக்குள்ள வருமுன்னாக இருந்த நம்முடைய நிலைமைகளை, வாலிப தம்பிமாரே, வாலிப பிள்ளைகளை, வயதானவர்களே, சிறியோரே, முதியோரே, ரிட்டையர்ட் ஆனவங்களே, இந்த சபையில் ஒருவேளை மூப்பர்களாக எழுதர்களாக இருக்கலாம். உடைய முன்னிலை நிலைமைகளை நாம் பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். உபாகமம் 32:13 படிக்குமா? பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினான். போதும். கண்டுபிடிக்கப்பட்ட அவன் இந்த உலகத்துல பாழான நிலத்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட அவனை பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் அவர் ஏறி வர பண்ணினான். உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணினான். நான் படிக்கலைங்க. குரோம்பேட்ல தம்பி ரிட்டையர்ட் ஆயிட்டான், ஹெட்மாஸ்டர். அவன் பிஎஸ்சி, பிஎட், எம்ஏ, எம்எட், எம்ஃபில் எப்படி படிச்சானே எனக்கு தெரியும். எப்படி படிச்சானு தெரியும். கொஞ்ச காலம் நானும் என்னுடைய வீட்டில் வச்சு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஒன்று இருக்கேன், அவ்வளோ படிக்கும். நான் நைட் ஷிஃப்ட் ஈவினிங் போயிட்டேன்னு சொன்னா நைட்டு 1:30 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். சாயங்காலம் உட்காந்து என்னோட வாசல் இருந்து படிச்சுட்டே இருப்பான். பெரிய வசதியெல்லாம் இருக்கு. இப்போ உள்ள மாதிரி ஏசியோ ஒன்றும் கிடையாது, வசதியெல்லாம் கிடையாது. வீட்டில் உட்காந்து பக்கத்தில் இருக்கிற ரோட்டு வெளிச்சத்துடைய லைட்ல உட்காந்து படிச்சுட்டே இருப்பான். ஆண்டவருக்கு சோத்திரம். அப்படி உயர்த்துகிற தேவன், அப்படி உயர்த்தின தேவன், நம்மை கண்டுபிடித்த தேவன் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் அவனை ஏறி வர பண்ணினான்.
படிக்கலன்னு சொல்லிட்டேனே. எங்க ஊர்லயே அதிகமா படிச்சவன் தான். இப்ப கம்பேர் பண்ணி பார்த்தா கூட அவன் தான் படிச்சான். நான் ஒண்ணுமே படிக்கல. என்னை எங்க நிக்க வச்சாரு? பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய பரிசுத்தவான்கள், பாஸ்டர் சுந்தரம் போன்ற, பாஸ்டர் சாம்ஸ்தரம் போன்ற பெரிய வல்லமையான தேவனுடைய ஊழியக்காரர்கள் நிக்கிற இடத்துல என்ன நிக்க வச்சாருங்க. இதாங்க உயர்ந்த ஸ்தானம். இதுதான் உயர்ந்த ஸ்தானம். இவர் இருக்க இந்த பாஸ்டர் இருக்கிறார், இங்க வந்து நின்று உங்களுக்கு பிரசங்கம் பண்றாரு, அதுதான் அந்த மனுஷனுக்கு கொடுத்த உயர்ந்த ஸ்தானம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களிலே அவனை ஏறி வர பண்ணினான். தேவனுடைய ஜனங்களே, நீ அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமையில் அந்த வருஷத்துல இருந்து இன்னைக்கு நீ எந்த ஸ்தானத்துல இருக்கிறாய்? ஆவிக்குரிய பிரகாரமா பாருங்க. அப்படிதான் இருக்கிறீங்களா? அன்னைக்கு வந்த மாதிரி தான் இருக்கிறீங்களா? எல்லாத்திலையும் வேலையில முன்னேறணும், ஆவிக்குரிய ஜீவத்துல முன்னேறணும், ஊழியத்திலே முன்னேறணும், சகல காரியங்களிலேயும் முன்னேறணும். அடுத்தது படிக்கணுமா? 13 அடுத்தது வயல் விளையில வயலின் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். உயர்வுகளை கொடுத்த ஆண்டவர், பிரித்தெடுத்த ஆண்டவர், தெரிந்து கொண்ட ஆண்டவர், பாழான நிலத்திலிருந்து கண்டுகொண்ட ஆண்டவர் அவனை என்ன பண்ணார்? போட்டுக்கு அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தன்னுடைய கண்மணி போல காத்தார். பூமியின் உயர்ந்த தளத்துல கொண்டு வந்துட்டார். பூமியின் உயர்ந்த தளத்துல கொண்டு வந்துட்டார். இவர் பண்ணினார். வயல் வழியில் விளைக்கும் பலனை அவனுக்கு படிக்கமா? வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். வயலில் விளைக்கு எங்க கடைகளில் அங்கங்க வாங்கி கொடுக்கறது இல்ல. விளையிற நல்ல போஷாப்ப, நல்ல ஃப்ரெஷ் பொருளை அவனுக்கு கொடுத்தாரு. கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் வடியும் எண்ணெயையும் அவனுக்கு புசிக்க கொடுத்தாரு. ஆண்டவர் கொடுக்கிற உன்னதமான போஷம், ஆண்டவர் கொடுக்கிற உன்னதமான போஷம். இந்த லாக்டவுன் பீரியட்லயும் நமக்கு கொடுக்கிறாரா? லாக்டவுன் பீரியட்லயும் கொடுக்கிறாரா? அன்பான தேவனுடைய ஜனங்களே, நம்மளே பாஸ்டிங் இருந்தாதான் ஆண்டவர் ஒரு நாள் கர்த்தருடைய பிள்ளைகளை பட்டினி போட மாட்டார். பட்டினி போட மாட்டார். நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா அதிசயமா இருக்கும். எப்படி நடத்துறாரு? எப்படி நடத்துறாரு? லாக்டவுன், எந்த பெரிய வேலையும் லாக்டவுன், கவர்மெண்ட், பிரைவேட் எல்லாமே லாக்டவுன் பீரியட்ல இருக்குது. ஆனா கர்த்தருடைய போஷாப்பு, கர்த்தருடைய போஷாப்பு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. கண்மணியில் உள்ள தேனையும் கற்பாறையிலே வடியும் என்னமா? கண்மலையின் தேனையும் கற்பாறையில் வடியும் எண்ணெயும் அவனுக்கு உண்ணும்படி செய்தார். 14 பசுவின் வெண்ணெயை, பசுவினுடைய வெண்ணெய் உச்சிதமான ஆசீர்வாதமான காரியங்களை அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு, பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு, விசுவாச பிள்ளைகளுக்கு இந்த பீரியட் கஷ்டமான பீரியடா இருந்தாலும் பசுவின் வெண்ணையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டு கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் ரத்தம் போன்ற கொழுமையான கோதுமை தப்பத்தி விடுகிறாரா? கொழுமையான கோதுமையும் சம்பா கோதுமை, அப்புறம் என்ன சொல்லுவாங்க, பஞ்சாபி கோதுமை. வெரி குட். பஞ்சாபி கோதுமை. அது பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, நடத்துகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற போஷாக்கு, ஆண்டவர் கொடுக்கிற போஷாக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கொழுமையும் கோதுமையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாதாரண தண்ணி கலக்கிறது இல்லப்பா, ரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும். இஸ்ரேலுக்கு போனப்ப கொடுத்தான் பியூரா. கூட வந்தாங்க அந்த ஊருக்காரங்க சொன்னாங்க, அவன் கொடுக்கறதெல்லாம் குடிச்சிடாதீங்க, நீங்க பஸ்ல போய் ஏற முடியாது, தள்ளாடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வேற அங்க இருக்குது போட்டு பார்த்து பார்த்து தான் நாங்கள் கொடுக்கறத குடிக்கும். கடையாரம் குடிக்கிறதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் சாம்பிள் குடிச்சிடாதீங்க திராட்சை ரசத்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 15ஆம் வசனம் படிங்க. இது கொஞ்சம் 2 நிமிஷம் பார்த்து முடியலாம். யெஷுரன் கொழுத்து போய் உதைத்தான். இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்து என்னாச்சு அவனுக்கு? கொழுத்து ஸ்தூலித்து இல்ல 15 ஆரம்பிங்க. யெஷுரன் கொழுத்து போய் உதைத்தான்.
இவ்வளவு கொடுத்துட்டா ரோட சண்டை போட்டு இருக்கான். சண்டை நடக்குது, பக்கத்துல சண்டை நடக்குது, சண்டை நடக்குது. யசூரன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்தூலித்து கொழுத்து ஸ்தூலித்து நிலம் துணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு இவ்வளெல்லாம் போஷாக்கு கொடுத்தாரு, நடத்தினாரு, உணர்த்தினாரு, வழி நடத்தினாரு, ஆசீர்வதித்தாரு, நன்மைகளை கொடுத்தாரு, உயர்வை கொடுத்தாரு. தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினார். இதான் பின்மாற்றம். அழைக்கப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில, வாலிபருடைய வாழ்க்கையில, கன்னியருடைய வாழ்க்கையில, விசுவாச மக்களுடைய வாழ்க்கையில, ஆண்களிலும் பெண்களிலும் இன்னைக்கு நாம் நம்மை குறித்து ஆராய்ந்து பார்க்கணும். ரட்சிப்பின் கண்மலையை படிக்குமா? தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். அசட்டை பண்ணலாம். தேவனை விட்டு விட்டு, தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு விட்டு ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். 16 அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள். ரட்சித்த தேவனுக்கு, தேவனாகிய கர்த்தாவே ஒருவரே கர்த்தர், ஒருவரே தேவன் என்று அறிக்கை பண்ணணும். இன்னைக்கு அந்நிய தேவர்களால் எரிச்சல் மூட்டினார்கள், அசட்டை பண்ணினார்கள், எரிச்சல் மூட்டினார்கள். அருவருப்பானவைகளினால் அவரை கோபப்படுத்தினார்கள். எத்தனை விதமான காரியங்களை கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கிறார்கள் என்று சொல்லி அங்கே உணர்த்தப்படுகிறது. முதலாவது தேவனை விட்டுட்டாங்க, இரண்டாவது அசட்டை பண்ணினாங்க, மூணாவது எரிச்சல் மூட்டினாங்க, நாலாவது அருவருப்புகளினாலே அவர்கள் கோபப்படுத்தினார்கள். 17 அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாத தேவனுக்கு செய்ய வேண்டிய செலுத்த வேண்டிய காரியங்களை செலுத்தாதபடி பலி இப்பொழுது இல்ல. அது யோபோட முடிஞ்சிச்சு. தேவனுக்கு செலுத்த வேண்டிய காரியங்களை செய்யாதபடிக்கு, கொடுக்காதபடிக்கு புது தெய்வங்களாகிய நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களுமாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். புது தெய்வங்களாகிய பேய்களுக்கு பலியிட்டார்கள். பேய்களுக்கு ஆராதிக்க வேண்டிய தெய்வத்தை விட்டுட்டு, கனம் பண்ண வேண்டிய தெய்வத்தை விட்டுட்டு, வணங்க வேண்டியது தெய்வத்தை விட்டுட்டு அவரை விட்டுட்டு அசட்டை பண்ணினார்கள், எரிச்சல் மூட்டினார்கள், கோபப்படுத்தினார்கள், பேய்களுக்கு பலியிட்டார்கள். 12 படிக்கணும். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய். உன்னை ஜெனிப்பித்த, உன்னை பிறப்பித்த, உன்னை உண்டாக்கின தேவனை நினையாமல் போனாய். உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். பெற்றது யாரு? பெற்ற தெய்வம். மறந்தது யாரு? பெற்ற தெய்வத்தை மறந்தாய். பெற்ற தெய்வனுக்கு என்ன மாதிரி பின்மாற்றம் பாருங்க, என்ன மாதிரி பின்மாற்றம் பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 19 கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினது நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணிக்கிறார். இந்த சுபாவங்கள், இந்த செயல்கள், இந்த ஜீவியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன போஷாப்பு கொடுத்திருக்கார், என்ன காரியம் செஞ்சிருக்கார், என்ன உயர்வை கொடுத்திருக்கிறார், என்ன உன்னதமான காரியங்களை கொடுத்திருக்கார். அவர்கள் நடந்து வந்த காரியங்கள் எல்லாம் சைலண்டா பார்த்துட்டு இருந்துட்டு தேவன் அவர்களை புறக்கணித்து 20 என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். முகத்தை மறைப்பேன்னு சொல்லிட்டார். முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன்னு சொல்லிட்டார். அற்பகாலம் உண்ட கோபத்தினால முகத்தை மறைச்சிட்டாரு சொன்னா இருட்டே உண்டாயிடுச்சு. இருளாயிடுச்சான். பூமி எங்கும் இருள் உண்டாயிடுச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தூங்கும் பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகள், சபை மக்கள், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டியவர்கள், அவரை கனப்படுத்த வேண்டிய மக்கள், இவ்வளவு காரியங்கள் அவருக்கு செய்தபடினால அவர் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள். வீட்டுல போய் ஒரு முறை கூட பாய்ச்சி பாருங்க. இதுல எதுலையாவது நான் இருக்கிறேன்னா, இதுல சொல்லப்பட்ட காரியங்கள் எதுலையாவது என்னை பாரப்படுத்த. எல்லாம் நமக்கு இல்லாம இருக்கலாம், ஒண்ணு இருக்கலாம், எல்லாம் நமக்கு இல்லாம இருக்கலாம். ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம், பின்மாற்றமா இருக்கலாம், ஆண்டவர் பிரியமில்லாத சுகமா இருக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு 2வது இந்த சில நாட்களை கடந்து 2வது அரை வருஷத்தை ஆரம்பிக்க போறோம். 2021 வருஷம் சில நாட்கள் முடிஞ்சதுனால 2வது அரை ஆண்டு நாம ஆரம்பிக்க போறோம்.
அதற்குள்ளாக நம்மை ஆராய்ந்து பார்த்து அவருடைய முகத்தை தேடி இந்த சுபாவங்கள் அவரை விட்டு விட்டது உண்டா, அசட்டை பண்ணது உண்டா, எரிச்சல் மூட்டினது உண்டா, கோபப்படுத்தினது உண்டா, அவரை மறந்தது உண்டா, இதை நாம் ஆராய்ந்து பார்த்து அறிக்கை பண்ணி அவரிடத்தில் ஒப்புரவாகவும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதாவுடைய மக்களை ஆசீர்வதியும் இந்த ஆசீர்வாதத்தோடு அனுப்பும் தேவக்கிருப்புக்குள்ள முடிகளும் இந்த வருகைக்குள்ளாக எங்களுடைய ஜீவிய நாட்களில் நாங்கள் திரும்ப வேண்டிய காரியங்களிலிருந்து உங்களுடைய திரும்ப எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே.